வணக்கம் உறவுகளே. இலவச மின்சாரம் தொடர்பான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் நிதி பற்றாக்குறையால் தவித்தாலும் எல்லாம் இலவசம். தலைமை நீதிபதி வருத்தம். எல்லாம் இலவசமாக வழங்கிவிட்டால் மக்கள் வேலை செய்வார்களா? நியாயமான கேள்வி. மக்களுக்கு பணம் தரக்கூடாது, அது அவருடைய கான்செப்ட். ஏன் கொடுக்குறீங்க? மக்களுக்கு இலவசமாக எதற்காக கொடுக்குறீர்கள்? நியாயமான கேள்வி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்மளும் அதில் ஒரு நுகர்வோர். நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நமக்கு தராரு, நம்மளும் அதனுடைய நுகர்வோர். நம்ம ஏன் வாங்குகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அவர் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. எல்லாருமே சொல்லணும். இதை ஏற்கனவே ஒரு சில தருதலைகள்லாம் சொல்லிட்டாங்க. 1000 ரூபா எதுக்கு வாங்குறீங்க, இலவசமாக எதுக்கு கொடுக்குறீங்க, இலவச பஸ் பயணம் எதுக்கு கொடுக்குறீங்க, பெண்களுக்கு இலவசம்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு நிறைய அந்த டிக்கெட் அப்படியே டபுளாக ட்ரிபிளாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் இந்த ஒரு சில தருதலைகள் பேசிட்டாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிக்க சூரியகாந்த் அவர்கள் அப்படியே அதையே சொல்லியிருக்காரு. இலவச மின்சாரம் எதுக்கு தரணும் அப்படின்னா, மாதத்துக்கு 100 யூனிட் தேர்தல் அறிக்கைக்காக ஓட்டு வாங்கிறதுக்காக கூட தந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 யூனிட்டுக்கு மேலே போனால் அந்த டேரிஃபை ஏற்றுறாங்க. இந்த இதெல்லாம் அது அப்படியே டபுளாக 100 யூனிட்டுக்கு மேலே போனால் இவ்வளவு, அது 200 யூனிட்டுக்கு மேலே போனால் இவ்வளவு, 300 யூனிட்டுக்கு மேலே போனால் இவ்வளவு, 500 யூனிட்டுக்கு மேலே போனால் இவ்வளவுன்னு ஏற்றுறாங்க. அந்த 100 யூனிட்டு யார் அந்த கட்டுக்குள்ளே, அதாவது இந்த 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 100 யூனிட்டு கட்டாகிற 100 யூனிட்டு இலவசமாக கொடுக்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் அதில் பலனடைகிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சின்ன ஏழைகள், எளிமையான மக்கள் தான் பயனடைவாங்க. இது ஒரு பயங்கரம், ரொம்ப டெக்னிக்கலான ஒரு சப்ஜெக்ட். இது ரொம்ப ஏழை மக்கள் தான். அதாவது 200 யூனிட்டு 250 யூனிட்டு 300 யூனிட்டுக்கு உள்ளார யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இதில் பலனடைய முடியும். அதுக்கு மேலே போனவங்களாம் இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு அதில் வாங்கிடுது. மாநில அரசு, தமிழ்நாடு அரசு வாங்கிடுது. இது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் எல்லா இலவசத்தையும் தான் சொல்கிறாரு, இதை மட்டும் சொல்லலை, எல்லாத்தையும் தான் சொல்கிறாரு. இருந்தாலும் இதை பற்றி நம்ம முதல்ல சொல்லிடுவோம். இந்த 150 யூனிட்டு 250 யூனிட்டுக்குள்ளார யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது பெனிஃபிட். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் 250 யூனிட் 300 யூனிட்டுக்குள்ளே யார் யூஸ் பண்ணுறாங்க? ஏசி போடுறவன் யூஸ் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஃப்ரிட்ஜு 2-3 ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறவன் யூஸ் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அது மாதிரி 10 ஃபேனு, ஒரு 5 ஃபேனு 6 ஃபேனு ஓடுறவங்க பண்ணுவாங்களப்பா. 2 ஃபேன் வச்சுருப்பாங்க, ஒரு டிவி வச்சுருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு மிக்ஸி, ஒரு கிரைண்டரு, ஒரு அவ்வளோதான். அதுக்கு மேலே நீ ஏசி வச்சிங்கனாவே நீங்கள் அது வேறு லெவலுக்கு போய் ஒரு ஏசி வச்சு ஃப்ரிட்ஜு வச்சாவே சிரமம். ஆனால் அந்த ஃப்ரிட்ஜு நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் அது இந்த கட்டுக்குள்ளே நிற்கும் கரண்ட் பில்லு. ஃப்ரிட்ஜே கொஞ்சம் அன்கண்டிஷனுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கரண்ட் பில்லு எகிரிடும். அதே சமயத்தில் ஏசி வச்சுருந்தால் சொல்ல வேண்டியதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக கூட போயிடும். கம்ப்ரஸர்லாம் அவ்வளோ இப்போ கரண்ட்டை செலவழிக்கக்கூடிய பொருள். அதெல்லாம் இப்படி இருக்கையில் இவர் 100 யூனிட் இலவசமாக தர்றது இவருக்கு சங்கடமாக இருக்குது. விவசாயிகளுக்கு இலவசமாக தர்றதுங்கிறதும் சங்கடமாக இருக்குது. இந்த மின்சாரம் தொடர்பான இலவசங்கிறது அதானே. அதான் 100 யூனிட் மின்சாரத்தை தடை பண்ண சொல்லுது மத்திய அரசு. ஒன்றிய அரசு தடை பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாலின் ஒத்த காலை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார். ஒருவேளை ஸ்டாலின் இல்லைன்னா இது எல்லாமே நேரம் அவங்களும் ஆகிருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கரண்ட்டுங்கிறது தனிப்பட்ட ஒருத்தருக்கு கொடுக்கல. அந்த திமுக கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கொடுக்கல, எல்லா மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே தான் கொடுக்குறாங்க இந்த 100 யூனிட்டுங்கிறது. அதே மாதிரி விவசாயத்தில் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறதுல அதில் ஏதோ கொஞ்சம் முரண் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பெரிய பண்ணையாருங்க நாங்கள் சிறு குறு விவசாயிகள் அப்படிங்கிற பேரில் அவங்க வாங்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏதோ ஒன்று அவங்க இலவசமாக கரண்ட்டை பயன்படுத்தி பயிர் வைக்கிறாங்க. அதனால் விளைச்சல் வருது. அந்த விளைச்சல் அவருக்கு பணம் வருது. அதே சமயத்தில் மக்களுக்கு அந்த தானியங்கள் வருது. அதனால் வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே வருது இலவச மின்சாரத்தினால. ரைட்டு, அது ஒரு நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கு, ஒரு சுழற்சிக்கு அது இன்றியமையாதது, அது தவிர்க்க முடியாதது, அது செஞ்சு தான் ஆகணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இலவசம் ஏன் செய்யக்கூடாது, நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறீங்க. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு குழந்தைக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்களா, படிக்கிற குழந்தைக்கு 1000 ரூபா, அரசு பள்ளியில் படிக்கிற 1000 ரூபா குழந்தைக்கு கொடுக்குறீங்களா, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்களா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. பேருந்தில் பயணிக்கிற பெண்களுக்கு இப்போ இலவச விலையில்லா பஸ் டிக்கெட் கொடுக்குறீங்களா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. கணினி வாங்கி கொடுக்குறீங்களா, மடிகணினி வாங்கி கொடுக்குறீங்களா எல்லாத்துக்கும், அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதை அனைத்தும் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். டென்மார்க்கு, பின்லாண்டு, யூரோப் கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரிஸு, டென்மார்க்கு, பின்லாண்டு, இன்னும் கியூபா, இதிலலாம் கல்வி சுத்தமாக காசு இல்லை. கல்வியை கட்டணம் இல்லாமல் கற்கலாம் இந்த ஊரில். அந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமா இல்லை நம்ம போகிறவங்களுக்கு மட்டுமா இல்லை தெரியாது, நம்ம போனதில்லை. டென்மார்க்கு, பின்லாண்டு, கியூபா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தால் அமெரிக்கா வந்து பொருளாதாரத்தால் தடை செய்திருக்கிறது கியூபாவை. இருந்தும் அவருடைய வளர்ச்சி, மருத்துவத்துறையில் அவருடைய வளர்ச்சியும் சரி, அவர் கல்வி அறிவும் சரி பயங்கரமாக வளர்ந்துருக்குது. சர்க்கரை கிண்ணம்னு சொல்லுவாங்க. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் எது அப்படின்னாக்கா அது கியூபா. அவ்வளோ சர்க்கரை அங்கே விளையுது, அவ்வளோ கரும்பு அங்கே விளையுது. சர்க்கரை கிண்ணம்ங்கிறது கியூபாவுடைய பேர். இப்பொழுது இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் படிக்கும்போது அது இருந்தது. நான் ஒன்வேர்ட் ஆன்சரை எழுதணும். அந்த மாதிரியான அப்போ வந்து அந்த கல்வியெல்லாம் இலவசமாக படிக்கிறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த நாட்டிலலாம்? இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட்டு. கொரோனா பீரியட் வந்துச்சு. கொரோனா பீரியடில் அவங்க கியூபா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, அந்த கொரோனா பேஷண்ட்லாம் எங்கள் ஊருக்கு கொண்டு வாங்க, நாங்கள் வைத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. தில்லு இருக்கா யாருக்காவது சொல்கிறதுக்கு? அந்தந்த நாட்டுக்காரன் ஒளிஞ்சான், டாக்டர்லாம் ஒளிஞ்சான். எங்கடா நமக்கு வந்துருமோ அப்படின்னு. இந்த மருத்துவர்கள் நிறைய பேர் இறந்தாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவங்க பயபத்தில் ஒரு நியாயம் இருக்குது, அது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த நாட்டுக்காரன் கூப்பிட்டான். ஏன்? அவன்கிட்ட அந்த தலை சிறந்த அவனுடைய மருத்துவம் இருக்கிறது. உலகின் தலை சிறந்த மருத்துவங்கள் ஒன்று கியூபாவினுடைய மருத்துவம். அப்போ இலவசமாக சொல்லி கொடுத்தது, அது காசு வாங்கியிருக்கணும்னு நினச்சா கியூபா அரசு காசு வாங்கியிருக்கலாம். ஏன் காசு வாங்கலை அப்படின்னா கொடுத்தாங்க. இன்றைக்கி அங்கே தலை சிறந்த மருத்துவர்கள், அதாவது விஞ்ஞானிகள், மருத்துவர்களாக இருந்து விஞ்ஞானிகளாக போகிற அளவுக்கு பெரிய பெரிய மருத்துவர்களாக அந்த நாட்டில் இருக்கிறாங்க. அந்த நாட்டில் கியூபாவை அந்த நாட்டில் வந்து கொரோனாவினுடைய தாக்கம் குறைவு. ஏன்னா விழிப்புணர்வு இருந்ததுனால எல்லாரும் படிச்சுட்டாங்க. அந்த விழிப்புணர்வு இருந்ததுனால அந்த தப்பிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ பார்த்தாங்க. அதே சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு கொரோனா பேஷண்ட்டுக்கு அந்த நாடு வந்து மருத்துவம் பார்த்துருக்குது. போலி மருத்துவம்லாம் இல்லை, நம்ம ஊரில் மாதிரி. நம்ம வடநாட்டில் காசு கொடுத்து வாங்கி படித்தாங்க. 20 லட்ச ரூபா வாங்கி கொடுத்து 10 லட்சம் 20 லட்சம் சொல்லிட்டு நீட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி படித்தாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. சுத்தமான மருத்துவம். கியூபா நம்ம தமிழ்நாட்டில் பாதி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் 150 கோடி பேரை வச்சிருக்கிற இந்த வல்லரசு இந்தியா இந்த நாட்டு மக்களுக்கு இலவசமாக ஏன் கொடுக்கல? இந்தியா எதுக்கு நீட் எதுக்கு கொண்டு வந்துச்சு? ஏன் இலவசமாக கல்வி கொடுக்கக்கூடாது? எத்தனை லட்சம் கோடி ரூபா பட்ஜெட், மத்திய ஒன்றியத்தில் எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க? ஏன் மக்களுக்கு இலவச கல்வி கொடுக்க முடியாது? கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? தமிழ்நாடு அரசு கொடுக்குது. யாருக்கு? அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்குது. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, இவ்வளோ கேட்குறீங்களே. இந்த ஒன்றிய அரசு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி ரூபா வந்து கடன் வாங்கியிருக்குங்கிறாங்க. 50 லட்சம் கோடி ரூபா தான் கடன் இருந்துச்சு மன்மோகன் சிங் இருக்கிற வரைக்கும். பெருமைக்குரிய மன்மோகன் சிங் இருக்கிற வரைக்கும் 50 லட்சம் கோடி ரூபா தான் கடனார். 55 லட்சம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 200 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை இன்னும் நோக்கி கை காட்டி கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த 150 லட்சம் கோடி ரூபாய்க்கு என்னையா செலவு பண்ணீங்க, என்ன நலத்திட்டங்களை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் ஒன்றிய அரசு கேட்டிருக்கலாம்ல, மதிப்புக்குரிய நீதிபதிகள் கேட்டிருக்கலாம்ல. 150 லட்சம் கோடி ரூபா உங்களுடைய 2014 நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வாங்கியிருக்கீங்களே, அந்த பணத்தினால் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கீங்க? அது கேட்டிருக்கீங்களா? நீதிபதி அவர்களே கேட்டிருக்கீங்களா?
பீகாரில் அத்தனை பாலம் மாதத்துக்கு ஒரு பாலம் இடிஞ்சு 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 ஒழிஞ்சு அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? ஏன்னா கவர்மெண்ட் பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை இந்த மாதிரி பாலத்தை கட்டி கீழே தள்ளி விட்றீங்களா? படுபாவிகளா, பாவிகளா? இங்கே வாங்கின எல்லாத்துக்கும் உங்களை நான் சூமோட்டாக அந்த கேஸ் எடுக்கிறேன். எடுத்தீங்களா? எடுத்துருக்கலாம். 16 லட்சம் கோடி ரூபா கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்களே, வரி சலுகையும் கொடுத்து அந்த பணத்தை கடனாக கொடுத்த, அதாவது அவர்களுக்கு எல்லா செலவும், அதாவது இடத்த ஃப்ரீயாக கொடுக்கறது, கரண்ட்டை ஃப்ரீயாக கரண்ட்டுக்கு குறைந்தபட்ச காசு வாங்கிக்கிறது, எல்லா அரசு சேவைகளும் இலவசமாக உடனே டக்கு 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 டக்குன்னு. அதான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணால் டக்கு 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 டக்குன்னு உள்ள வேலை முடிஞ்சிடும். அடுத்து ஒரு ஒரு 10 நாளுக்குள்ளார அந்த கம்பெனி மொத்தம் அசம்பிள் ஆயிரும். ஆனால் நம்ம ஒரு 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 10,000 கடன் வாங்குறதுக்கு 15,000 தடவை வரையணும் பேங்குக்கு. ஐயா 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 கெஞ்சணும். ஆனால் அம்பானி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணார், அதானி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணார். அவங்கெல்லாம் அறிவிச்சா போதும், ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அரசு அதிகாரிகள், ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் அத்தனை பேர் அங்கே போயிடுவாங்க, என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதியில் 65,000 ஏக்கர் இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. இதெல்லாம் ஐயா நீதிபதி அவர்களுக்கு தெரியாதுங்களா? இந்தியாவினுடைய 150 கோடி மக்களினுடைய உச்சபட்ச நீதிபதி, உயர்ந்த நீதிபதி, இருக்கிற பல ஆயிரம் நீதிபதிகளுக்கு, பல நூறு நீதிபதிகளுக்கு அவர் தான் தலைமை நீதிபதி. அவருக்கு இந்த விவரம் தெரியாமல் போயிருமா? கார்பரேட்டுக்கு 16 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ணாங்கல்ல, ஏன் தள்ளுபடி பண்ணாங்க? எல்லாம் பணக்காரன். அவனுக்கு இடம் ஃப்ரீயாக, இடம் சும்மா கொடுத்துட்றாங்க, எல்லா அரசு சலுகைகளும் செஞ்சு கொடுத்துட்றாங்க, வரியையும் குறைச்சி கொடுக்குறாங்க. அதையும் இல்லாமல் லோனாக கொடுத்த பணத்தையும் நீங்கள் தள்ளுபடி பண்ணுறீங்கன்னா, எப்போ மக்கள் பணத்தை ஏப்பா அப்படி தள்ளுபடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்லப்பா. ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நீங்கள் நாட்டின் நலனின் மேல் அக்கறை உள்ள ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த கேள்வி தமிழ்நாடு அரசை கேட்டிருக்கீங்க, இந்த கேள்வியை நீங்கள் தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கீங்க, முதல்வர் மு.க. ஸ்டாலினை கேட்டிருக்கீங்க. நியாயம், கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் எல்லாத்தையும் கேட்கலங்கிறது தான் கேள்வி. ஏன்னா 1947 சுதந்திரம் வாங்கிச்சு, எல்லா மாநிலத்துக்கும் தானே சுதந்திரம் கிடச்சிச்சு, தமிழ்நாட்டுக்கும் தானே அந்த இப்போ சுதந்திரம் கிடச்சிச்சு. அன்னைக்கு தமிழ்நாடு எங்கடா இருந்துச்சு? ஏன்னா பீகார் அன்னைக்கு எங்கடா இருந்துச்சு? இன்றைக்கி ஏன்டா தமிழ்நாடு மட்டும் வளர்ந்துருக்குது, பீகாரில் மட்டும் ஏன்டா இந்த மாதிரிலாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள், மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த கேள்வியை ஒரு கேள்வியை ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்டீர்களா? டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாங்க. டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்கிறவங்களாம் பூரா கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, பெண்களை ரேப் பண்ணுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, கோயிலை வச்சு சிறுமிகளை கற்பழிக்கலாம். அதை பற்றி ஐயா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்னைக்காவது கவலைப்பட்டு கேள்வி கேட்டிருக்கீங்களா? சூமோட்டாவாக கேட்கலாமே, உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல. உச்ச நீதிமன்ற நீதிபதி, நீங்கள் நினைத்தால் சட்டத்தின் அதிபதி, நீங்கள் சட்டத்துக்கே நீங்கள் தான் நீங்கள் அதிபதி. நீங்கள் பார்த்து சொன்னால் அந்த சட்டம் எப்படிங்கிறது செல்லாது. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அந்த சட்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் கூட உங்களுக்கு இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு அடுத்த வகையில் உங்களுக்கு தான் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருக்கலாமே ஒன்றிய அரசை பார்த்து. ஏன்னா கொடுத்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, வெளிநாட்டில் ஓடி போயிருக்கீங்க. எல்லாம் அவங்கெல்லாம் எப்படா கூப்பிட்டு அந்த சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணி இந்த நாட்டினுடைய பணத்தை இந்த நாட்டினுடைய கஜானாவில் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கேள்வி கேட்டுக்கலாமே. கேட்டீங்களா? இந்தியாவினுடைய கருப்பு பணத்தை நான் கொண்டு மக்களுக்கு 15 லட்ச ரூபா கொடுப்பேன், ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் 15 லட்ச ரூபா போடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாரே ஒரு விஸ்வகுரு தேவதூதன். அந்த விஸ்வகுருவை கூப்பிட்டு இங்கே வாயா, இந்தியாவுடைய கருப்பு பணத்தை பூரா ஸ்விஸ் பேங்க்லேருந்து வெளிநாட்டு வங்கிகள்லேருந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அன்றைக்கி சொல்லும்போது இவ்வளோ இருந்துச்சு. இப்போ நீ இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு இவ்வளோ பணமாக ஏறி இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன் அந்த பணத்தெல்லாம் நீ ஏன் கொண்டு வர முடியல, ஏன் கொண்டு வரல? தேர்தல் அறிக்கையில் சொன்னல அப்படின்னா ஐயா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒத்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. எங்கள் மனசெல்லாம் கொண்டு போயிருக்கோம் ஐயா. இந்தியா மக்களினுடைய மனசு அவ்வளவு கொழுந்து போயிருக்கும், அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். ஐயோ நமக்கு இப்படி ஒரு நீதிபதியா, தவறி தட்டி கேட்கக்கூடிய ஒரு நீதிபதி நமக்கு வந்துட்டாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். இதெல்லாம் கேட்கலையே சாமி, நீங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கணும்ல. தமிழ்நாட்டை கேள்வி கேட்குறீங்க.
நீதி கட்சியில் இலவசமாக சாரி இலவசம்னு சொல்லக்கூடாது, அதை நீதி கட்சியில் சோறு போட்டு பிள்ளைங்களை படிக்க கூப்பிட்டு கற்றுக் கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க. காமராஜர் வந்தார், அவர்கிட்ட ஒரு பையன் கேட்டாங்கிற ஒத்த காரணத்துக்காக மொத்த மக்களுக்கும் சோறு போட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு வேணாம், ஸ்கூலுக்கு சோறு போட்டால் ஸ்கூலுக்கு வரியா அப்படின்னு கேட்டே பிள்ளைங்களை சேர்த்தாங்க. அந்த மாதிரி சேர்த்து படிக்க வச்சதுனால தான் இன்னைக்கு எம்ஏ டெக்கு, எந்த டெக்கு, இந்த டெக்கு, வந்த டெக்கு, எம்பிஏ, போக்குவரத்து அதெல்லாம் படிச்சுட்டு தமிழ் உலகம் பூரா வேலை செய்கிறான். இந்தியா இன்னைக்கு படிப்பறிவில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது. யார் போட்ட விதை? 50 வருடங்களுக்கு முன்னாடி, 67 80 வருடங்களுக்கு முன்னாடி நீதி கட்சி போட்ட விதை. அதனுடைய நீட்சியா காமராஜர் போட்ட அந்த விதை, அதனுடைய நீட்சியா பேரறிஞர் அவர்கள் வளர்த்த அந்த கண்ணு, அதனுடைய நீட்சியா கலைஞர் அந்த மரத்துக்கு போட்ட உரம், அந்த கலைஞர் அந்த மரத்தை பாதுகாத்தது, அந்த கண்ணை மரமாக்கி மரத்தை பாதுகாத்தது இன்னைக்கு அறுவடை ஆயிட்டிருக்கு. இந்தியாவினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்குன்னா அது அன்னைக்கு போட்ட விதை. எதுவுமே இலவசம் இல்லை. மக்கள் காலங்காலமாக வரி கட்டிக்கிட்டே இருக்கிறான். சுதந்திர காலத்திலேருந்து, சுதந்திர காலம் வாங்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து, வெள்ளைக்காரன் காலகட்டத்திலேருந்து வரி கட்டுறான். வரியைத்தான் வாங்கி நீங்கள்லாம் வாழ்கிறீங்க. எல்லாருக்கும், அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, வந்தவங்களுக்கு, போனவங்களுக்கு, ஒன்றிய அரசுக்கு, பிரதமருக்கு, ராஷ்டிரபதிக்கு, கவர்னருக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் மக்களுடைய வரி பணத்திலேருந்து கொடுக்கப்படுது. மக்கள் வியர்வை, ரத்தத்தை வியர்வையாய் சிந்தி அதில் சம்பாதிச்ச பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கான கார், உங்களுக்கான வேலையாளர், உங்களுக்கான தொழிலாளி, உங்களுக்கு என்னென்ன சலுகை, உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில்லு, உங்களுக்கு இலவச வீடு, உங்களுக்கு கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு, டீ சாப்பிட்றது, காஃபி சாப்பிட்றது, காரில் போடுறது, ட்ரெஸ்ஸு போடுறது, போனது வந்தது அனைத்தும் சம்பளத்துக்கு மேலே இதெல்லாம் அரசு இலவசமாக கொடுக்குது. மேலே இருக்கிறவங்களுக்கு, நீதிபதியாக இருக்கிறவங்களுக்கு, மந்திரியாளாக இருக்கிறவங்களுக்கு, பிரதமராக இருக்கிறவங்களுக்கு, உயர் நீதிமன்றியாக இருக்கிறவங்களுக்கு, நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறவங்களுக்கு, கவர்னராக இருக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குது. ஏன் கொடுக்குது? எதுக்கு கொடுக்குது? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா, அப்புறம் ஏன் நீங்கள் இந்த இலவச அடிஷனல் சலுகையெல்லாம் கேட்குறீங்க? ஏன் வீடு கேட்குறீங்க? நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருக்க வேண்டியதானே? நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்து நீங்கள் கார் வாங்கிக்க வேண்டியதானே? நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்து அதுக்கு பெட்ரோல் போட வேண்டியதானே? நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்து அதுக்கு டீசல் போட வேண்டியது தானே? ஏன் சாப்பிட்ருவோம்? ஏன் சாமி போடல? நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நாங்கள் திருப்பி ஒரு 2-3 கேள்வியாவது கேட்கணும்ல. அப்போ அதெல்லாம் மக்கள் பணம் தான். அவங்களுக்கு சம்பளத்தை தாண்டி, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ கவர்னரே இருக்கார், தமிழ்நாட்டு கவர்னரு. அவருக்கு 3 லட்ச ரூபா என்னமோ சம்பளம் தராங்க. எவ்வளோ சம்பளம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அவ்வளோ பெரிய பங்களா, அதில் அவ்வளோ பெரிய தோட்டம், ஒத்த ஆளுக்கு 100 பேர் வேலையாள். அதுக்கு இது இல்லாமல் இதெல்லாம் தாண்டி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மிகப்பெரிய இராணுவ ஜென்ரல்கள்லாம் அவர்கிட்ட வந்து சல்யூட் அடிக்கிறாங்க, நிற்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க ஒரு கவர்னருக்கு. கடைசியில் பார்த்தா நம்ம சம்பளம் என்ன ஐயா சூரியகாந்த் ஐயா உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய சம்பளத்தில் தான் அந்த ராஜ்பவனை பார்த்துக்கிறோம், அதுக்கு வெள்ளை அடிக்கிறோம், அதுக்கு குளிப்பாட்டுறோம், இவர் குளிக்கிறது, அவங்க வீட்டில் எல்லாம் செலவு பண்ணுறது, சாப்பிட்றது, இவர் போடுற கோட்டு சூட்டு, போலீஸ்காரங்க, இவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலையாளுங்க, அவங்களுக்கு காவலுக்கு நிற்கிற போலீஸ்காரங்க, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குது கவர்னருக்கு. ஆனால் கவர்னர் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலையை பார்ப்பார். எந்த மக்களினுடைய பணத்தில் நம்ம வந்து வாழ்கிறோமோ அந்த மக்களுக்கு விசுவாசமாக இல்லாமல், அந்த மண்ணுக்கு விசுவாசமாக இல்லாமல், அதையும் தாண்டி ஒன்றிய அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா ஐயா சூரியகாந்த் ஐயா? கேட்கணும் இல்லையா? கேட்கணும், கேள்வி கேளுங்க, தவறு இல்லை. இந்த மண்ணில் வாழ்கிற ஜீவனுக்கு இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில், உலகத்தில் எந்த மனிதனுக்கு நீங்கள் ஒரு ₹1 கொடுங்க, அதுக்கு நன்றி கேட்டாலாம் அவன் ₹5 திருப்பி கொடுப்பான். தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கிட்டே இருக்குது, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், வளர்ச்சி பாதையில் போய்கிட்டே தான் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு காசு கொடுக்குற தவறு இல்லை, என்ன மேற்கொண்டு படிக்கணும் ஒரு ஆசை, ஒரு உத்வேகம். நமக்கு 1000 ரூபா தர்றாங்க, நமக்கு ஒரு சைஃபண்ட் மாதிரி வருது, மாதம் ஆனால் 1000 ரூபா, 12 மாதம் ஆச்சுன்னா 12,000 ரூபா. ஒரு வயசான ஒரு அம்மா, ஒரு வயசான ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு மாதம் 1000 ரூபா வருது. அந்த பணத்தை எடுக்காமல் வச்சுருக்காங்க பேங்கில். 2 வருஷம் ஆச்சு, 24,000 ரூபா. 24,000 ரூபா வாழ்க்கையில் அந்த அம்மா சாகிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் மாதிரியும் ஒரு வட்டி தருவாங்க. அதே சமயத்தில் அந்த அம்மா கையில், நம்ம கையில் 25,000 பணம் இருக்குங்கிற ஒரு தெம்பு, ஒரு தைரியம்.
இதெல்லாம் அந்த பணத்தால் வரும். யார் கொடுக்க முடியும்? நீ கொடுக்க முடியுமா? நான் உங்களை சொல்ல, சூரியகாந்த் ஐயா சொல்ல. இல்லை நீங்கள் கொடுக்க முடியுமா? நான் கொடுக்க முடியுமா? அரசு தான் கொடுக்கணும். அரசு தான் கொடுக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இது, முதலீடு. அந்த பணம் திருப்பி அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த அம்மாகிட்ட வச்சுக்கிட்டு அந்த அம்மா குழி தோண்டி புதைக்கல உள்ளார. அந்த அம்மா ஒரு கடைக்கு போகும், ஒரு தீனியை வாங்கும், ஒரு ஒரு கால் கிலோ கடலை மிட்டாய் வாங்கும், ஒரு 1/4 கிலோ அரிசி வாங்கும், ஒரு 1/4 கிலோ பருப்பு வாங்கும், 1 கிலோ கோதுமை மாவு வாங்கும். அந்த அம்மா சாப்பிடும். அந்த பணம் கடைக்காரனுக்கு போகுது, கடைக்காரன்ட்டு திருப்பி வருது, அவன் மார்க்கெட்டுக்கு போகுது, மார்க்கெட்லேருந்து மொத்தமாக சாமான் வாங்குறான். சுழற்சி, பணம் வந்து சுழற்சி ஈத்துக்கிட்டே இருக்கும். கார்பரேட் கம்பெனிக்கார மாதிரி வாங்கி போட்டுவிட்டு 1000 கோடி 2000 கோடின்னு கம்பெனியை கட்டி போட்டுவிட்டு 5000 ஏக்கர் 50000 ஏக்கர்னு இடத்த வளைச்சி போட்டுவிட்டு அந்த பணத்தை டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஏழைக்கு கொடுக்குற பணம் ரொட்டேஷனில் தான் இருக்கும். 100 நாள் வேலை திட்டத்தில் கொடுக்குற பணம் 250 ரூபாயோ 300 ரூபாயோ சம்பளம் கூட, அந்த சம்பளம் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அந்த ஊரில் இருக்கிற பெட்டி கடை முதற்கொண்டு அந்த 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 பணத்தை நம்பி தான் இருக்குது. அந்த அந்த மகளிருக்கு வர பணத்தை நம்பி தான் இருக்குது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்திலேருந்து வர பணத்தை நம்பி தான் இருக்குது. அந்த பெட்டி கடை முதற்கொண்டு, கிராமத்தில் இருக்கிற டீ கடை முதற்கொண்டு, கிராமத்தில் இருக்கிற மளிகை கடை முதற்கொண்டு, கிராமத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் கடை முதற்கொண்டு. அப்போது பணத்தை இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. மக்களுடைய பணத்தை மக்களுக்கு திருப்பி தருது அரசு. எல்லாத்தையும் வச்சு அரசியல்வாதிகளை கொள்ளை வச்சுட்டு போகலாம். இல்லை அப்படின்னா மக்களுக்கு கொடுக்கலாம். மொத்த பணத்தையும் அரசியல்வாதி தான் அட்டையை போடுவான். மதுராவில் ரோடு போட்டாங்க. 1 கிலோமீட்டர் சாலைக்கு 20 கோடி ரூபா தான் இது அப்ரூவலு. அதுக்குள்ளே தான் ரோடு போடணும். 200 கோடியாக எடுத்து வச்சுருக்காங்க. இல்லை 18 கோடி ரூபாயில் போடுற ரோட்டை 1 கிலோமீட்டர் ரோடுக்கு ரோடு போடணும். ஆனால் 250 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. நீ சிஏஜி அறிக்கை சொல்ல, அதை என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கேட்கணுயா, நீங்கள் தான் கேட்கணும். நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் கேட்டாங்க காதில் ஏறாது. பஞ்சு வச்சு அடைச்சிக்குவாங்க. மக்களை என்றைக்கு ஒன்றிய அரசு மதிச்சிருக்குது? அது வந்து 2014க்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. 2014 மக்களின் குரலை என்னைக்காவது யாராவது கேட்டிருக்காங்களா? அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, நினைக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. ஏன்னா பத்திரிகையாளர் ஊர் பூரா சுற்றி வர்றாங்க. அவங்களுக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை என்ன, அவர்கள் என்ன மாதிரி. உளவு பிரிவை விட பத்திரிகையாளர்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா அவர் மக்களாக பழகுறாங்க, அதிக மக்களை பார்க்குறாங்க, பழகுறாங்க. அப்போ அந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் தானே நம்ம மேலே இருக்கிற நல்லது கெட்டது, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, நாட்டில் என்ன நடக்குது, என்ன பத்திரிகையாளர்களே மாதம் மும்மாரி வலைப்பொழியுதா அப்படின்னு கேட்கணுங்கள. கேட்டால் தானேங்க பத்திரிகையாளர். அங்கே எவ்வளோ கேமரா வச்சுட்டு ஒருத்தர் எவ்வளோ 2 பேர் வந்தாலும் இங்கே இப்படியே ஓடி போய் ஃப்ளைட்டில் ஏறி இப்படியே ஓடி போய் ஜப்பானில் போய் இறங்கினா எப்படி நீதிபதி அவர்களே? இதெல்லாம் நீங்கள் தான் கேட்கணும் நீதிபதி அவர்களே. நாங்கள் கேட்க முடியாது நீதிபதி அவர்களே. நன்றி.